குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. எப்பொழுதும் உங்கள் மதிப்பு கடலை போல அல்ல எண்ணெய் போல இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடலாலும் உங்களை மூழ்கடிக்க முடியாது. நண்பர்களே, இன்றைய இந்த ஜோதிட நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் விசேஷமானது. இந்த பதிவில் டிசம்பர் 2025 மாத ராசி பலன், அதாவது டிசம்பர் 2025 உங்களுக்கு எப்படி இருக்கும், இது மட்டுமல்ல, உங்கள் ஆரோக்கியம், கல்வி, காதல், திருமண வாழ்க்கை, அதிர்ஷ்டம், தொழில், வியாபாரம் என அனைத்து விஷயங்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த ஆண்டு முடிவடையும் இந்த மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக உள்ளன, எந்தெந்த விஷயங்கள் பாதகமாக உள்ளன என்பதையும் நான் உங்களுக்கு சொல்வேன். சரி, நேரத்தை வீணாக்காமல் நிகழ்ச்சியை தொடங்குவோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவின் இறுதியில் நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போது எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம். முதலில் நீங்கள் இந்த டிசம்பர் மாத கிரக நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, உங்கள் ராசி மிதுன ராசி. உங்கள் ராசியின் அதிபதி புதன் கிரகம். புதன் உங்கள் 5வது வீட்டில் உள்ளார். 3வது வீட்டில் கேது உள்ளார். முதல் வீட்டில் குரு உள்ளார். 6வது வீட்டில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் உள்ளனர். 10வது வீட்டில் சனி உள்ளார். 9வது வீட்டில் ராகு கிரகம் அமர்ந்துள்ளார். முதலில் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும்? முதல் வீடு என்பது நமது சுயம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கிறது. முதல் வீட்டின் அதிபதி புதன் இப்போது 5வது வீட்டில் இருக்கிறார். அவர் டிசம்பர் 6ஆம் தேதி 6வது வீட்டிற்கு செல்லப் போகிறார். 6வது வீடு என்பது கடன், நோய், எதிரி ஆகியவற்றை குறிக்கும். புதன் 6வது வீட்டிற்கு செல்லும் போது டிசம்பர் 6 முதல் டிசம்பர் 22 வரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொற்று இன்ஃபெக்ஷன், ஒவ்வாமை, அலர்ஜி, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்டவற்றில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அல்லது கண்களில் எரிச்சல், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவது போன்றவையும் ஏற்படலாம். முதல் வீட்டின் அதிபதி 6வது வீட்டிற்கோ அல்லது 8வது வீட்டிற்கோ செல்லும் போது நீங்கள் நன்றாக சாப்பிட்டாலும் கூட உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நோய் எதிர்ப்பு சக்தி தானாக குறையும். எனவே டிசம்பர் 6 முதல் டிசம்பர் 22 வரை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடியெல்லாம் சரியாகிவிடும். இது அதிகமாக இருக்காது என்றாலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் படிப்பு, அதாவது மாணவர்களின் நிலை எப்படி இருக்கும்? 5வது வீடுதான் படிப்பை குறிக்கிறது. 5வது வீட்டில் புதன் உள்ளார். 5ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 6வது வீட்டில் உள்ளார். அவர் டிசம்பர் 20 அன்று 7வது வீட்டிற்கு வருவார். குரு 5வது வீட்டை பார்க்கிறார். அவர் உங்கள் 10வது மற்றும் 7வது வீட்டுக்கு அதிபதி. குருவின் பார்வை 5வது வீட்டில் இருப்பதால் இது முதிர்ச்சியை, மெச்சூரிட்டியை அதிகரிக்கும். அறிவு மற்றும் புரிதலை படிப்பில் கொண்டு வரும். புதனும் 5வது வீட்டில் இருக்கிறார். புதன் புத்திக்கு காரகன். டிசம்பர் 6 வரை புதன் 5வது வீட்டில் இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் மனநிலை வலுவாக இருக்கும். படிப்பிற்கு இது நல்லது. ஆனால் டிசம்பர் 6 முதல் டிசம்பர் 18 அல்லது 19 வரை உங்கள் மனம் கொஞ்சம் திசை திரும்பலாம். உங்கள் தேர்வு டிசம்பர் 6க்கு முன் அல்லது டிசம்பர் 18க்கு பிறகு இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் ஏதாவது அட்மிஷன் செய்ய நினைத்தாலோ அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட திட்டம் எதுவும் வைத்திருந்தாலோ டிசம்பர் 6க்கு முன் அல்லது டிசம்பர் 18க்கு பிறகு அது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். சுக்கிரன் உங்கள் 7வது வீட்டிற்கு சென்று முதல் வீட்டை பார்ப்பது உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். அடுத்து உங்கள் காதல் உறவு எப்படி இருக்கும்? நீங்கள் முதல் வீட்டிற்கு அதிபதி உங்கள் காதல் துணையை குறிக்கும் 5வது வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன். டிசம்பர் 6ஆம் தேதிக்கு முன் சுக்கிரனும் புதனும் 12 தொடர்பில் உள்ளனர். டிசம்பர் 5 அல்லது 6 முதல் டிசம்பர் 20 வரை உங்கள் காதல் உறவில் நீங்கள் நிறைய உணர்வுகள், ஃபீலிங்ஸ் மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும். உங்கள் உணர்வுகள் மிகவும் வலுவாக இருக்கும். இந்த நேரத்தில் சுற்றுலா அல்லது சந்திப்புக்கு நீங்கள் திட்டமிட்டால் அது மிகவும் நல்லாக இருக்கும். நீங்கள் காதல் உறவில் ஏதாவது பெரிய முடிவை எடுக்க நினைத்தால், அதாவது திருமணம் செய்வது, உறவை முன்னோக்கி கொண்டு செல்வது போன்ற திட்டங்கள் இருந்தால் அது மிகவும் நல்லது. உங்கள் பேச்சுவார்த்தை தடைபட்டு இருந்தால் டிசம்பர் 6 முதல் டிசம்பர் 20 வரை மீண்டும் பேச ஆரம்பிக்க மிகச் சிறந்த வாய்ப்புகள் உள்ளன. டிசம்பர் 20க்கு பிறகு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் 8வது வீட்டுக்கு செல்வதால் உங்கள் காதல் துணைக்கு ஏதாவது விஷயத்தில் தவறான புரிதல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஏதேனும் விஷயத்தில் கோபப்படவோ அல்லது மனம் புண்படவோ கூடாது. சிறு சிறு விஷயங்களுக்காக அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். டிசம்பர் 20க்கு பிறகு சற்று இப்படி தெரிகிறது. அதனால்தான் நான் இதை சொல்கிறேன். உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 7வது வீடுதான் திருமண வாழ்க்கையை குறிக்கிறது. 7வது வீட்டின் அதிபதி குரு.
குரு முதல் வீட்டில் அமர்ந்து 7வது வீட்டை பார்க்கிறார். சனியும் 7வது வீட்டை பார்க்கிறார். செவ்வாயும் டிசம்பர் 7ஆம் தேதி 7வது வீட்டிற்கு வரப்போகிறார். கலவையான பலன்கள் கிடைக்கும். குரு 7வது வீட்டை பார்ப்பதால் உங்கள் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதுவே முதல் விஷயம். குரு தனது சொந்த வீட்டை பார்ப்பதால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் சனி 7வது வீட்டை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை துணை பிடிவாதமாக இருக்கலாம். மேலும் டிசம்பர் 7க்கு பிறகு செவ்வாய் 7வது வீட்டிற்கு வருவதால் வாழ்க்கை துணையின் கோபம் சற்று அதிகரிக்கலாம். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை ஒதுக்கி வைக்க முடியாது. ஆனால் சில சமயங்களில் அவர் கோபமாக இருக்கிறார். ஆதிக்கம் அதிகமாக உள்ளது, டாமினேட் செய்வது அதிகம் போன்ற உணர்வு ஏற்படலாம். சனி 7வது வீட்டை பார்ப்பதாலும் செவ்வாய் 7வது வீட்டில் இருப்பதாலும் சிறு சிறு விஷயங்களுக்காக கோபம் வரலாம். ஆனால் குரு பார்ப்பதால் அவர் அதை சமாளித்துக் கொள்வார். மிக முக்கியமான தலைப்பான அதிர்ஷ்டம், தொழில், வியாபாரம் எப்படி இருக்கும்? ராகு அமர்ந்துள்ள இந்த வீடே அதிர்ஷ்டத்தின் இடம். சனி அமர்ந்துள்ள இந்த வீடு தொழிலின் இடம். உங்களுக்கு 7.5 சனியின் பாதிப்போ அல்லது அஷ்டமச் சனியின் பாதிப்போ இல்லை. ராகு சனியின் வீட்டில் அதிர்ஷ்டத்தின் இடத்தில் அமர்ந்துள்ளார். நீங்கள் ஏப்ரல் மே 2025க்கு பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள் அல்லது என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? உங்கள் மனதில் உள்ள திட்டங்களில் தடைகள் வந்தனவா? அந்த தடைகளில் நீங்கள் எவ்வளவு துணிச்சல் காட்டினீர்கள் என்பதை குறித்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். ராகு 9வது வீட்டில் வரும்போது தடைகளை ஏற்படுத்துவார். ஆனால் சனியின் வீட்டில் உள்ளார். சனியும் 10வது வீட்டில் கேந்திரத்தில் உள்ளார். அவர் 4வது வீட்டை பார்க்கிறார். உங்களுக்கு துணிச்சல் தொடர்ச்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஏனென்றால் அதிர்ஷ்டத்தின் அதிபதியான சனி அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக இருந்து 4வது வீட்டை பார்ப்பதால் சுகம் கிடைக்கும். தடைகள் உங்களுக்கு வரும், ஆனால் உங்கள் வேலை நிச்சயம் வெற்றி பெறும். இந்த டிசம்பர் மாதம் கூட ராகு 9வது வீட்டில் இருப்பதால் சிறிது தடைகள், பின்வாங்குதல் போன்றவை இருக்கலாம். இதுதான் தவறு. ராகு 9வது வீட்டில் இருக்கும்போது ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டத்தில் தடைகளை, தாமதத்தை ஏற்படுத்துவார். இந்த மாதம் இப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் ஏதேனும் சுபகாரியம் அல்லது பெரிய வேலை செய்ய நினைத்தால் நான் செய்யலாமா என்று கேட்டால் நிச்சயமாக செய்யுங்கள். குரு 9வது வீட்டை பார்ப்பதால் கவலைப்படாமல் செய்யுங்கள். தொழிலின் அதிபதி குரு, அவர் முதல் வீட்டில் உள்ளார். 10ஆம் வீட்டின் அதிபதி குரு முதல் வீட்டில் இருப்பதால் அவர் 9வது வீடு, 7வது வீடு மற்றும் 5வது வீட்டை பார்க்கிறார். குருவின் வீட்டில் சனி அமர்ந்துள்ளார். அதாவது சனி குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது நீங்கள் கடமைகளையும் வேலையையும் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். உங்கள் துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பீர்கள். ஆனால் ஒருபுறம் மாற்றலாமா, வேறு ஏதாவது முயற்சி செய்யலாமா அல்லது பகுதி நேரமாக வேறு ஏதாவது செய்யலாமா என்று மனதில் எண்ணம் வரும். குருவின் வீடு என்பதால் உங்களுக்கு அறிவு கிடைக்கும். நீங்கள் உங்களை மிகவும் புத்திசாலியாக ஆக்குவீர்கள். நீங்கள் மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பீர்கள். மேலும் நீங்கள் உங்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள். சனி 10வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும். சனி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டுக்கான பொறுப்பும் வேலையும் அதிகமாகும். எனவே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் என்று தெரிகிறது. வெற்றியும் எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் குரு உங்கள் அதிர்ஷ்ட வீட்டையும் பார்க்கிறார். உங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். 100% வாய்ப்பு உள்ளது. நேரம் சொல்கிறேன். புதன் 5வது வீட்டிலிருந்து 6வது வீட்டிற்கு வருவார். சூரியன் டிசம்பர் 16ஆம் தேதி இங்கு வருவார். குறிப்பாக டிசம்பர் 14ஆம் தேதி முதல் அதன் பிறகு டிசம்பர் மாதம் முழுவதும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் வேலையில் சேருவதற்கான 14 முதல் அதன் பிறகு டிசம்பர் மாதம் முழுவதும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் வேலையில் சேருவதற்கான வாய்ப்புகள் மிக நன்றாக உள்ளன. வியாபாரத்தை பற்றி பேசினால் குரு இங்கு பார்ப்பது மட்டுமே போதும். சுக்கிரனும் உங்கள் 7வது வீட்டிற்கு வருவார். இதுவும் மிக நல்லது. அதாவது மாதத்தின் தொடக்கத்தில் வியாபாரம் சற்று மெதுவாக இருக்கும் என்று நான் சொல்லுவேன். ஆனால் டிசம்பர் மாதம் மெதுவாக முன்னேறும் போது, குறிப்பாக டிசம்பர் 20 முதல் 21க்கு பிறகு வியாபாரத்தில் மேம்பாடு மற்றும் வளர்ச்சி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய பரிகாரங்கள் இவை. முதலில் தொடர்ந்து ஹனுமான் பாடல்களை படிப்பது அல்லது கேட்பது. உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்கள். 2வது, புதனின் மூல மந்திரம் செய்யுங்கள். ஓம் பிராம் பிரீம் பிராம் சஹ் புத்தாய நமஹ். இந்த மந்திரத்தை 108 முறை தினசரி பின்பற்றவும். 3வது, இதன் கூடவே நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். அது உங்களுக்கு மிக நன்றாக இருக்கும். 4வது, தினமும் காலையில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யுங்கள். 5வது, சூரியனுக்கு செம்பு பாத்திரத்தில் நீர் அர்ச்சனை செய்யுங்கள். வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? லைக் செய்யுங்கள். கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள். எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.